வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு மணிக்கு நடக்கக்கூடிய டியருக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லா நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி 21ஆம் தேதி 2வது மாதம் 2025. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடைபெறுது. பார்த்திங்கன்னா 1 மணிக்கு டியருக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முன்னாடி நாள் நமக்கு 20ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 1/1/4ன்னு ரிசல்ட்டு நமக்கு வந்திருக்கு. நமக்கு நேற்று ஃபுல்லாகவே 4ஆம் நம்பர் தான் நமக்கு ஃபுல்லாகவே ரிசல்ட்டாக கிடச்சிருந்துச்சி. இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் ஒவ்வொரு போர்டு நம்பர்ஸையுமே நம்ம கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா ஒரு போர்டுக்கு ஒரே நம்பர் தான் கொடுக்குறோம், ஸ்ட்ராங்காக இருக்கும், கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒரே நம்பரை கொடுக்குறோம். நம்ம ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 2 எடுத்திருக்கேன், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில். பி போர்டில் 6 எடுத்திருக்கேன், பி போர்டு 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் நம்ம 8 எடுத்திருக்கோம், 8 வர்றதுக்கு சி போர்டு வாய்ப்பு இருக்குது. போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கேன். ஒரு போர்டுக்கு ஒரே நம்பர் தான், ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அதிகமான நம்பர்ஸ்லாம் இங்கே கொண்டு கொடுக்க கிடையாது. பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியருக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்த்து இருக்கோம். நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பராக ஸ்ட்ராங்கான நம்பராக பார்க்கையில் 9 வர்றதுக்கு 1000% ஆல் போர்டு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக ஒரே நம்பராக பார்க்கையில் 9 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சப்போர்ட்டுக்குன்னு பார்க்கையில் நான் 3ஆம் நம்பரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக பார்க்கையில் ஒரே நம்பர் 9 எடுத்திருக்கோம். சப்போர்ட்டுக்கு 3ஆம் நம்பரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் கம்மியான நம்பர்ஸ் மட்டுமே கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்லேயும் உங்களுடைய கணக்குலையும் இருந்துச்சுன்னா மட்டுமே நம்ம கொடுக்குற நம்பர்ஸை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 169, 268, 920 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸை எடுத்திருக்கோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸ்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரல, கம்மியான நம்பர்ஸ் தான் உங்களுக்காண்டி நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எந்த போர்டில் எந்த நம்பர்ஸ் எல்லாம் எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க, இந்த பெண்டிங் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி பிசியில் மட்டுமே வந்துச்சுன்னா இன்றைக்கி என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 69 பிசியில் மட்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 68ங்கிறதும் பிசியில் மட்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. இதை விட்டால் ஒரு நம்பர் நமக்கு 20ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிசியில் மட்டுமே வந்துச்சுன்னா இந்த 3 நம்பர் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் நம்ம கொடுத்துருக்க மெத்தேடுலையும் கணக்கில் வந்துச்சுன்னா எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். பிசியிலேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை எடுத்திருக்கோம். கேஎலும் டியரும் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. ரெகுலராகவே புக்கிங் இருக்குது. கேஎல் டியர் புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க.
93 600 46 847. இப்போது நம்ம 1 மணிக்கு உள்ள பெண்டிங் நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க, நம்ம வந்து ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து 3 வந்து 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 3 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 4 வந்து 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 5 வந்து 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 6 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம அதிக பெண்டிங் உள்ள நம்பர்ஸை மட்டும்தான் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வந்து நம்ம பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா 2 வந்து 25 நாள் பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது, பி போர்டில் 3 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது, பி போர்டில் 5 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு பி போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பராக நமக்கு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 7 வந்து சி போர்டில் 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது, சி போர்டில் 8 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது, சி போர்டில் 9 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு சி போர்டு பெண்டிங் உள்ள நம்பர்ஸாக இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு பார்க்கையில் வந்து நமக்கு 5ஆம் நம்பருங்கிறது நமக்கு 2 போர்டில் அதிக பெண்டிங்கில் தான் இருக்குது, 3ங்கிறது வந்து 3 போர்ட்லேயுமே அதிக பெண்டிங்கில் இருக்குது. அதனால தான் நம்ம ஆல் போர்டு வந்து 3 9 நம்ம எடுத்திருக்கோம். இதெல்லாம் மேட்ச் பண்ணி பாக்ஸில் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து நம்ம 935 பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு 935 ஒரு பாக்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க, 935ங்கிறத எல்லா நம்பர்களும் ஒரு பாக்ஸில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நம்பர்ஸ் வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் 935ங்கிற நம்பரை எல்லாருமே பாக்ஸில் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா அதே மாதிரி 297 இது ஒரு நம்பர் பாக்ஸில் வந்து எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்ஸ் நம்பரில் 2 நம்பர் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு, பெஸ்ட் நம்பராகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா 935ஐயும் 297ஐயும் எல்லா நம்பர்களும் பாக்ஸில் வந்து எடுத்துக்காங்க. நல்ல நம்பராக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு 3 நம்பர்ஸ் தான் பார்த்தோம். பாக்ஸ்லையும் வந்து 2 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரல. பார்த்திங்கன்னா ஒரு கலப்பு நம்பர்ஸாக வந்துச்சுன்னா சில நம்பர்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த நம்பர்ஸ் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 261ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 261, 192 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்குதான்னு பாருங்கள். 192, அதே மாதிரி 146ன்னு கூட ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி நாள் அடித்த நம்பர்லேருந்து நமக்கு 8 மணிக்கு அடித்த நம்பர்லேருந்து ரிசல்ட் வந்துச்சுன்னா 146, 261, 192 அப்படின்னு சொல்லி ஒரு 3 நம்பர் வந்து நம்ம கலப்பு நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் ஒரு 4 நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பரை வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க, நம்ம வந்து ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ்னு பார்க்கையில் வந்து கம்மியான நம்பர்ஸை மட்டும் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். 93 53ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 35ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 35ம் கணக்கில் வந்துச்சுன்னா எல்லாருமே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கீங்க. நம்மளுடைய கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸையும் எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி விளையாடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். 018 ஒரு நம்பர் எடுத்திருக்கோம், அதாவது 18ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம், 35ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம், 93ன்னு எடுத்திருக்கோம், 53ன்னு எடுத்திருக்கோம். இதை விட்டால் உங்களுக்கு 08ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 18, 08 இந்த 5 நம்பரையுமே வந்து ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்துக்கலாம். வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஆடுபருக்கு பண்ணி நம்பர்ஸ் வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நீங்களே பார்த்துருக்கீங்க நம்ம வீடியோவை. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து
கம்மியான நம்பர்ஸை மட்டுமே கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்லேயும் உங்களுடைய கணக்குலையும் இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த 3 நம்பர்ஸை பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொடுக்குறோம். எல்லா நம்பர்களுமே உங்களுடைய கெஸ்ஸிங்லேயும் உங்களுடைய கணக்குலையும் இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி 3 நம்பர் தாங்க எடுத்திருக்கேன். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு இந்த 3 நம்பருமே 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் பயன்படுத்திக்கலாம். நல்ல நம்பர் தான் பார்த்தீங்கன்னா 29, 35, 92, 68, 59, 20ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியருக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம பார்த்தோம். கம்மியான நம்பர்ஸாக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும், பயன்படுத்திக்காங்க. கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலராகவே வந்து புக்கிங் இருக்குது. 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக்கிங் பண்ணிக்காங்க. புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.